அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் துவக்கத்திலிருந்து பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகள் ஏற்படுத்தும் அதிரடியான மாற்றத்தின் காரணமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த நிகழ்வுகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் பல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் முற்பகுதியில் 9லும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் இறுதியில் உச்சபலமும் பெற்று வலம் வர போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெறும் சிறப்பான ஒரு தருணமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதால் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் இந்த மாதத்தின் இறுதியில் பெறப்போகிறார். அதற்கு முன் மிக வலுவாக 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையிலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. கைப்பணம் விரயமாகாத வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்டு. அது மட்டுமல்லாது அரசியலில் அதிரடியான மாற்றங்களை சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு. கட்சியில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. காரண காரியமின்றி புறக்கப்பட்ட அல்லது மறுக்கணிக்கப்பட்ட பல காரியங்களில் இந்த தருணத்தில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உங்களை புறக்கணிப்பு செய்த சூழலில் உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் நிவர்த்தி செய்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் லாபஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் முழுமையாக லாபஸ்தானத்தில் அமர்கிறார். சனி லாபத்தில் அமர்ந்த அதி தீவிரமான பலனை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே உத்தியோக ரீதியாக உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு பொற்காலமாக உறுதியாகவே இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அலுவலக மிக முக்கியமான பணிகளை விரைவாக செய்வதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. குறிப்பாக சனி பகவான் லாபஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் தொழில்துறை ரீதியாக இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமையும். நிதி நிறுவனங்கள் மட்டுமல்லாது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் தொழில்துறையில் அபரிவிதமான மாற்றம் உண்டு. தசாபுத்திகள் மிகவும் வலுகுலமாக இருக்கக்கூடிய ரிசர்வராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் தொழில் செய்தாலும் தொழில் ரீதியாக இரட்டிப்பு லாபத்தையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவானும் தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணமாக இந்த வேலை அமைய போவதால் நிச்சயமாக நினைப்பதை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வரவுக்கு மீறிய செலவு அதிகரித்தாலும் கடன் சுமை அதிகரிக்காத வகையில் உபரி வருமானத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உயர்த்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உடல் ரீதியாக சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு எதை செய்தாலும் உற்சாகத்தோடும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த பிப்ரவரி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை பல விஷயங்களில் நிறைவாக சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக வீடு மாறுதல், இடமாறுதல் போன்ற மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. குறிப்பாக முழு சுபகிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றம் உண்டு. நிழல் கிரகமான ராகு தொழில் ஸ்தானத்தையும் கேது சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறார். எனவே எதிர்மறையான கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையில் விரக்தி மனப்பான்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் அனைத்திலும் சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேளை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகிறது. வித்யாகாரகரான புதன் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் நுழைவதால் நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மிக சாதுரியமாக சிந்தித்து பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் 9லும் பிற்பகுதியில் மிக வலுவாக கர்மஸ்தானத்திலும் வலம் வர போகிறார். சூரியன் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 9ல் உச்சபலம் பெற்று முழுமையாக இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதோடு மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாக உண்டு. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நல்ல மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பிப்ரவரி மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி உறுதியாக வரும்.